வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ருசியான ஹோட்டல் சுவையில் வீட்டிலேயே சில்லி சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: சிக்கன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எலும்பும் கறியுமாக இருக்குது. இது கிரேவி செய்யலான்ட்டு வாங்கினா அதையே சில்லி சிக்கன் செஞ்சிடலான்ட்டு பசங்களுக்காண்டி செய்ய போகிறேன். இப்போ நம்ம சிக்கன் 65க்கு ஊற வைக்கணும். அதுக்கு நம்ம மசாலா எல்லாமே கலந்து ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், கறி மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஒரு முட்டை, வெள்ளைக்கரு முட்டை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா மசாலா நல்லா ஊறி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏற்கனவே சிக்கனில் வந்து நீர் சத்து இருக்கும். அதனால் நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க மசாலாவை. இப்போ சிக்கனை போட்டு நம்ம எல்லா பக்கமும் சிக்கன் மேலே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். சிக்கனில் மசாலா எல்லா பக்கமும் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க. தடவி ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் ஏன் சேர்க்குறோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனு, அதுக்காண்டி சேர்த்துக்கோங்க. ரஃப்பாக இருக்காதுன்னா சாஃப்டாக இருக்கும் பொரிக்கிறப்ப. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக லெமன் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் லெமன்லாம் சேர்க்கலை, இஞ்சி பூண்டு விழுதும் தயிர் தான் சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. மசாலாவோட சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ சிக்கன் 65 நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கறி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுருங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு சிக்கன் நல்லா ஊறின சிக்கனை, மசாலாவில் ஊறி இருக்க சிக்கன் எடுத்து ஒன்றா அந்த எண்ணெயில் சேர்த்து பொரிக்கணும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். 2 பக்கமும் நல்லா திரும்ப திரும்ப வேக வச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே திருப்பாமல் அப்படியே வேக விட்டுருங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு முன்னாடி மறுபுறம் திருப்பி விடுங்க. அப்படியே 2 பக்கமும் எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா பொரித்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி தட்டில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை வந்து இது மாதிரி எண்ணெயில் திரும்பவும் எல்லா சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா எண்ணெயிலே பொரியட்டும். 1-2 எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ எண்ணெய் நல்லா பொரியுது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே எல்லா பக்கமும் உள்பக்கம் வேகிற மாதிரி
திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு வேக வச்சு இந்த மாதிரி தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் 65 நமக்கு தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி மசாலாவை தடவி இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சும் பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ சிக்கனை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் திரும்பவும் எல்லா சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா எண்ணெயிலே பொரியட்டும். 1 2 எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ எண்ணெய் நல்லா பொரியுது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே எல்லா பக்கமும் உள்பக்கம் வேகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு வேக வச்சு இந்த மாதிரி தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் 65 நமக்கு தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி மசாலாவை தடவி இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சும் பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நான் சில்லி சிக்கன் தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு வெங்காயம், குடமிளகா, இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சியும் பூண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சில்லி பேஸ்ட்டு, சோயா சாஸ், வினிகர் இல்லைன்னா லெமன். சில்லி பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் சும்மா மிளகாயை நல்லா ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மீதியான வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் 65 பொரிச்ச எண்ணெயிலேயே இப்போ எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி தட்டில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நான் சில்லி சிக்கன் தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு வெங்காயம், குடமிளகா, இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சியும் பூண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சில்லி பேஸ்ட்டு, சோயா சாஸ், வினிகர் இல்லைன்னா லெமன். சில்லி பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் சும்மா மிளகாயை நல்லா ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மீதியான வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே நான் இப்போ பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்தோம், இப்போ இஞ்சி சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி தான் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் ஹோட்டலில் மாதிரியே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி. இப்போ குடமிளகா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டுருங்க. சில்லி பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி மிளகாயை நல்லா ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதோடு அந்த சோயா சாஸையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ சோயா சாஸ் ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அந்த எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு குடமிளகாயம் சேர்த்து நல்லா வதங்கணும். இதுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் சில்லி சாஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வரமிளகாயை தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி 2 ஸ்பூன் எடுத்து சேர்த்துருக்கேன். இதே மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் சேரும்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அதை நல்லா தண்ணியில் கரைச்சி கொஞ்சமாக ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே நல்லா கலந்து விட்டு பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் சிக்கனில் மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா கலந்து விடுங்க.
அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டு வினிகர் இல்லைன்னா லெமன், நான் வினிகருக்கு பதிலாக லெமன் தான் சேர்த்துருக்கேன். ஒரு பழத்தில் பாதி கட் பண்ணி புழிஞ்சு விட்ருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஒரு சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. தட்டே காலியாயிரும், அவ்வளோ ருசியாக இருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.